السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 100 தடவைகள் ஓதுவோம். நாம் எந்த நியத் வைத்து இந்த துஆவை ஓதுகின்றோமோ அந்த நியத்தை அல்லாஹ் கபூல் செய்து தருகின்றான். நம்முடைய துஆக்களுக்கு அல்லாஹ் மிகவும் வேகமாக பதிலளிக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்க வேண்டுமா? உங்களுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டுமா? இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரம், தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்கின்றான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் கீழ்வானுக்கு அல்லாஹ் இறங்கி வருகின்றான். அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்திற்கு ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது. துஆக்கள் கேட்பதற்கு மிகச்சிறந்த நேரம் இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பலர் தங்களுடைய வாழ்க்கையில் தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் துஆக்களை கேட்டு பலருடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்திருக்கின்றான். நாமும் யகீனோடு இஹ்லாஸோடு இந்த துஆவை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். இந்த துஆ இருக்கின்றதே, ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றியை பெற்று தரக்கூடிய, அல் குர்ஆன் கூறக்கூடிய மிக முக்கியமான ரப்பனா துஆக்களில் ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு அல் குர்ஆனினுடைய வசனமாக இருக்கின்றது. என்ன துஆ என்றால், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். இந்த துஆவை நாம் தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் 100 தடவைகள் ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் எந்த நியத்து வைத்து ஓதுகின்றோமோ அந்த நியத்தை அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்து தருவான்.